விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்க சீரியல் தான் மகாநதி சீரியல். இந்த சீரியலோட இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோமோவில் ஹவுஸ் ஓனர் இருக்காங்களே, ஸோ அந்த மாமி பார்த்தீங்கன்னா காவேரிகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க விஜயை பற்றி. விஜய் ரொம்ப தங்கமான பையன், அவங்க ஒய்ஃப் தான் அவனை புரிஞ்சுக்காமல் விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு வழியாக அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் வாங்கினதுக்கு உடனே எங்கள் சொந்தக்கார வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணை கட்டி வச்சிடலாம், அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து காவேரிகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேட்ட காவேரிக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒன்றுமே புரியலை, பக்குன்னு இருக்கு வேற, இவங்க என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அம்மி சொல்றாங்க, அந்த பையன்கிட்ட பேசி எப்படியாச்சும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண சொல்லிடணும், எப்படியாச்சும் அந்த பொண்ணோட மேரேஜ் பண்ணி வச்சிடணும், இதை பத்தி தான் நான் மாமாட்ட பேசிக்கிட்டு இருந்தேங்கிற மாதிரி காவேரிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காவேரி சொல்றாங்க, பொண்டாட்டி மேல இவ்வளோ அக்கறையாகவும் லவ்வாகவும் இருக்கிறவர் எப்படி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த மாமிட்ட. இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா விஜய் கரெக்டா வந்துடுறாங்க கேட்டை திறந்துக்கிட்டு. இதை பார்த்துட்டு பாத்தீங்கன்னா விஜயும் ஷாக் ஆகுறாங்க. ஐயோ என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி. அவர் சொல்றாங்க, கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அந்த மாமி வந்து விஜயை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு, விஜய் உன் ஆத்துக்காரி உன்னைய மதிக்கவே மாட்டான்னு தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேட்டுட்டு காவேரியும் ஷாக் ஆகுறாங்க. உடனே அந்த ஹவுஸ் ஓனர் அந்த மாமா இருக்காங்கல்ல, ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, எங்கள் ரிலேட்டிவ்ல ஒரு நல்ல பொண்ணு இருக்கா, அதுதான் உங்களுக்கு பேசலாங்கிறது தான் மாமி சொல்லிக்கிட்டு இருக்கா, மாமி அதை தான் ஆசைப்படுறா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க விஜய்கிட்ட. உடனே விஜயும் பார்த்தீங்கன்னா சூப்பர் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரிக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. உடனே மாமி கேட்குறாங்க, அப்போ உனக்கு ஓகே தானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நேக்கு ஓகே தான் மாமி அப்படிங்கிற மாதிரியே சொல்லிடுறாங்க விஜய். இதெல்லாம் பார்த்துட்டு காவேரி பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாகவும் டென்ஷன் ஆகுறாங்க. இதோட தான் இந்த ப்ரோமோ முடியுது. உங்களுடைய கருத்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.